அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 118:5, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் என்று. இந்த வார்த்தையை யோனாவும் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் சற்று யோசிக்கும் போது ஒரு காரியம் புலப்படுகிறது. மனிதனுக்கு நெருக்கம் வரத்தான் செய்யும். அப்பப்போ பலவிதமான சூழ்நிலையில் நெருக்கங்கள் வரத்தான் செய்கிறது. அது சன்மார்க்கனாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி. ஆனால் நாம் யாருன்னா தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. அடுத்து, கர்த்தர் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டருளி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா விசாலத்தில் வைத்தார் என்று அனுபவபூர்வமாக சங்கீதத்தை எழுதின தேவதாசன் சொல்லுகிறார். யோனாவும் சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைக்கு நெருக்கம் வருகிறது என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் மேலே நம்முடைய பார்வையும், ஆண்டவர் நமக்காக செய்து முடித்த, சிலுவையில் செய்து முடித்த செயல்களையும், அதே போல் வேதத்தில் பரிசுத்தவான்கள் நெருக்கப்படுகிற வேளையில் என்ன செய்து அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள் என்ற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்தான சிந்தனை தான் நமக்குள்ளே வரணும். நமக்கு உலகத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு புஸ்தகம்னா அது வேத புஸ்தகம்தான். அதில் தான் வெற்றியினுடைய ரகசியங்கள் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அப்போ இந்த மனுஷன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், நானும் நெருக்கத்தான் பட்டேன், ஆனால் அந்த காலகட்டங்களில் நான் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேங்கிறார். அப்போ அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு என்னாச்சுன்னா விசாலமான ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்ததை அவர் சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைக்கு நெருக்கம் வருகிறது என்றால் நாம் தேட வேண்டியது தேவனை மட்டுமே, அவருடைய வார்த்தையை மட்டுமே. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வார்த்தை அது சத்தியமாக இருக்கிறதுனால அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கிருமா. ஆகவே நாம் தேட வேண்டியது ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையை மட்டுமே. அந்த வார்த்தைக்குள்ளே தான் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை பல விதங்களிலே நாம் வேதத்திலிருந்து படிக்க தியானிக்க நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நெருக்கப்படுகிற வேலை மட்டும் அல்ல, நமக்கு ஒரு வெற்றி அதற்கு பிற்பாடு இருக்கிறது என்று தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஆகவே யார் எந்த விதத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடும் போதும், அவருடைய வார்த்தை விசுவாசித்து அறிக்கை செய்கிற போதும் நமக்கு என்னென்னா விசாலமான இடம் நமக்கு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, நாம் வெற்றியாளர்களாய் அந்த இடத்துல இருக்க முடியும். ஆகவே இந்த அருமையான நாளிலே எனக்கு இருக்கிற எல்லா நெருக்கடியிலிருந்து நான் சீக்கிரத்தில் நான் விடுவிக்கப்படுகிறேன். எனக்கு ஒரு விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். அதுதான் எனக்கு முன்குறிக்கப்பட்ட இடமே ஒழிய நெருக்கம் எனக்கு தேவன் முன்குறித்த இடம் அல்ல. இது ஒரு படிக்கட்டுகள் தான். நான் கடந்து போயிடுவேன், இதை விட்டு நான் சீக்கிரத்தில் வெளியில் வந்துடுவேன். ஆகவே இன்றைக்கும் சோர்ந்து போகாதபடி எனக்கு பிரகாசமான ஒரு நல்ல எதிர்காலம், விசாலமான ஒரு நல்ல எதிர்காலம் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். நாளைக்கு ஆண்டவரை நோக்கி ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் அருமையான ஒரு நல்ல நாளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதையும் மறவாதீர்கள். கர்த்தருடைய நாமங்கள் வாழ்வில் மகிமைப்படட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, யோனாவின் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நெருக்கம், கடலுக்குள்ளையெல்லாம் அவன் இருந்தான்ப்பா. அந்த நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அவனுக்கு விசாலமான ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிங்க. அதே போல் இந்த நாளில் யார் யாரெல்லாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் முன்குறித்த இடம் விசாலமான இடம். அந்த இடத்தை அடைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த நாளும் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நமக்கு ஒரு விசாலமான நாள். பயப்படாதீர்கள். வெற்றி உங்களுக்கு, விசாலமான இடம் உங்களுக்கு. நன்றி.